தமிழ் மக்களுக்கு வணக்கம். நமக்கு கண்டென்ட் கொடுப்பதற்காகவே ஸ்டாலின் பேச வருவார்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டாலின் தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பினாலும் கூட, ஏன்னா உருப்படியா ஏதாவது விஷயங்கள செய்யறதுக்காக கிளம்ப போறாரு. அது எதுவும் கிடையாது. ஆனால் தன் வீட்டை விட்டு கிளம்பினாலும் கூட, அது ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இல்லன்னாக்க ஸ்டாலின் கர்ஜிக்கிறார், ஸ்டாலின் முழங்குகிறார் அப்படின்னு இவங்களுடைய கட்சி அல்லக்கைகள், இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள் பரப்புரை செய்வதற்காக ஸ்டாலினை ரெடி பண்ணி தயார் செய்து, பொம்மை தானே, அப்படி தயார் செய்து அனுப்பி வைத்திருப்பார்கள். அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட ஸ்டாலினுடைய கர்ஜனை தான் நேற்று ஸ்டாலின் முழங்கியது. ஒரு மேடையில் முழங்கியிருக்கிறார். அது எதனால் அப்படின்னாக்கா பயம் தொத்தி கொண்டது. நல்லா தெரியுது, 2 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கதை முடிந்தது என்பதனை ஸ்டாலின் அறிந்தே வைத்திருக்கிறார். அந்த பயத்தோடைய வெளிப்பாடு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில் நேரடியாக தாக்குவது. சரி, தாக்குறது தான் தாக்குற, எதை பற்றிலாம் பேசணும்னு ஒரு தராதரம் இல்லையா? உனக்கு தெரிய வேண்டாமா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு? ஏன்னா நீ எதை பற்றி பேசினாலும், திமுகவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் எதை பற்றி பேசினாலும் அவர்களுடைய வரலாறிலிருந்தே எடுத்து உன் கதை இவ்வளவுதான் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாற்றம் பிடித்த வரலாறு தான் இவர்களுடைய வரலாறு. இப்போ சிபிஐ பற்றி பேசுகிறார். இப்போ சிபிஐ அப்படின்னு பேசுகிறோம்னாக்க, சிபிஐ உருவாக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, உதாரணத்திற்கு சிபிஐயுடைய அப்பொழுதைய இயக்குனர் கருணாநிதி மீது பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் வழக்குகள் தொடரப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் என்ற செய்தி கசிந்த உடனேயே 70களில் காவிரி விவகாரத்தில் கருணாநிதி கர்நாடக அரசாங்கத்தின் மீது தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டார். இது வரலாறு. ஏன் நான் சொல்றேன்னா, சிபிஐயை பார்த்து பயந்து தலையை கவிழ்ந்து நிமித்த மாட்டேன் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு ஸ்டாலின் கர்ஜித்திருக்கிறார். இந்த வீடியோவை பாருங்க. வாழ்க்கை பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு தான் சூரியன் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு முறையாச்சும் தலை நிமிர்ந்து பாருங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பிரதேச அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலோ முதுகெலும்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு. சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஒளிகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க? இதையெல்லாம் நீ பேசலாமா? நீயோ உன் குடும்பமோ இதையெல்லாம் பேசலாமா அப்படின்றது தான் கேள்வி. ஏன் தெரியுமா? இதே சிபிஐ, இதே அமலாக்கத்துறை மேல் மாடத்தில் ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறது. கீழ் மாடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. அதில் மேல் மாடத்தில் எதற்காக அந்த சிபிஐ ரெய்டு நடந்தது தெரியுமா? இவங்க மாநாட மாறுபாட என்பதற்கு வச்சாங்க பாருங்க ஒரு சேனல். அதாவது இந்த மாறன் சகோதரர்களுக்கும் கருணாநிதி குடும்பத்திற்கும் பங்கு பிரிப்பதில் சண்டை. கருணாநிதிக்கே டேகா கொடுத்து விட்டான் மாறன் அப்படின்றது தான் இங்கே பிரச்சனைக்கு அடிப்படை. அதாவது ஊரையெல்லாம் ஏமாற்றி பிழைக்கிறான் நான், என்னையே நீ ஏமாத்திடுவியா அப்படின்றது கருணாநிதியின் கோபம். எதுவும் போட்டு விட்டது அழகிரி, நம்ம ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தயாளதம்மாளுக்கு சன் டிவியில் ஷேர் இருந்தது, பங்கு இருந்தது. அந்த பங்கை இவர்கள் 150 கோடி ரூபாய் கொடுத்து கருணாநிதி குடும்பத்திடமிருந்து வாங்கி கொண்டார்கள். வாங்கி கொண்டு அதை பங்கு சந்தையில் பொதுவெளியில் விட்டு 650 கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டார்கள் அப்படின்றதான் கோபம். 150 கோடி ரூபாய் எங்களை வைத்து ஏமாற்றி விட்டு எங்களை கொடுத்து சமாளிச்சுட்டு நீ 650 கோடி ரூபாய் பங்கு சந்தையில் சம்பாதிச்சிட்டியா அப்படின்றதான் அவங்களுடைய கோபம். இந்த கோபத்தின் வெளிப்பாடு என்ன நடந்தது? கருணாநிதி குடும்பத்துக்குள்ளே வெட்டுக்குத்தி நடந்ததா? நியாயமாக என்னங்க நடக்கும்? ஒரு குடும்பத்துக்குள்ளே சொத்து தகராறு, பிரச்சனை, பங்காளி சண்டை இதெல்லாம் நடந்ததுன்னா என்ன நடக்கும்? பங்காளிங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, வெட்டிப்பாங்க. இவன் குடும்பத்தில் எப்படி தெரியுமா? இவன் குடும்பத்தில் பங்காளி சண்டை நடந்து சொத்து தகராறு நடந்ததுன்னா ஊருக்காரனை கொல்லுவானுங்க. அப்படி கொல்லப்பட்டவர்கள் தான் 3 பத்திரிகையாளர்கள். அழகிரியுடைய ஏவலாட்கள், குண்டர்கள் அந்த தினகரன் பத்திரிகையை கொளுத்தி அங்கே 3 பேர் இறந்து போனார்கள். இப்போ சிபிஐ விவகாரத்துக்கு வருவோம். சிபிஐ கண்டு நாங்கள் பயப்படுகிறோம், அதாவது எடப்பாடி பழனிசாமி பயப்படுகிறார் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலினை பார்த்து நான் கேட்கிறேன், உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால் ஷாஹித் பல்வா, அதாவது குசேகான் ஃப்ரூட்ஸ் என்கிற நிறுவனத்தைச் சேர்ந்த ஷாஹித் பல்வா கொடுத்த காசோலை உன்னிடம். நீ என்ன செஞ்ச? உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை
விசாரணைக்கும் திகாருக்கும் அனுப்பி வைத்து அழகு பார்த்தாய். இவ்வளவுதான். நீ எல்லாம் சிபிஐயை பற்றி, சிபிஐயை பார்த்து பயப்படுவதை பற்றி பேசலாமா? இதே சிபிஐ குற்றவாளி என்று கனிமொழியை, உன்னுடைய தாய் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் உன்னுடைய சகோதரி தானே, உன்னுடைய சொந்த சகோதரியை சிபிஐ கைது செய்து திகாருக்கு கொண்டு போய் 6 மாதங்கள் வைத்திருந்தது. நாமெல்லாம் எடுத்து பார்த்துப்போமே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து இங்கே அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அனுப்பணும்னா கூட யோசிக்க மாட்டோமா? எவ்வளவு ஆதங்கப்படுவோம். ஆனால் எந்த சலனமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், தான் வாங்கிய காசோலைக்கு, ஸ்டாலின் வாங்கிய காசோலைக்கு பலிகடாக்கப்பட்டார் கனிமொழி. அது மட்டுமில்லை, ஸ்டாலினுடைய சொந்த தாயார் தயாளம்மாள், அவங்க விட்னஸ், அவங்கள அக்யூஸ்ட் ஆக்க வேண்டாம் என்று கருணாநிதி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்ட காரணத்தினால அவங்கள அக்யூஸ்ட் ஆக்காம அவங்கள விட்னஸ், அதாவது சாட்சியாக மாற்றினார்கள். அப்படி சாட்சியாக மாற்றி அவரை நீதிமன்றத்திற்கு அலைக்கழிக்கும் அளவிற்கு கொண்டு சென்ற நிலைக்கு தள்ளியது யார்? ஸ்டாலின் வாங்கிய காசோலை. நீ எல்லாம் சிபிஐ பற்றி பேசலாமா? அங்கே வந்து என்ன சொன்னீங்க? நீதிபதி முன்னால் வந்து தயாளம்மாள் வர முடியாது. ஏன் வர முடியாது என்றால், அவர் வந்து நின்றால், அவரிடம் விசாரணை கேள்விகள்லாம் கேட்டால் அவர் நீதிபதியை முகத்திலேயே குத்தி விடுவார். சொன்னது ஸ்டாலின் தரப்பு. சொந்த அம்மாவை நீதிமன்றத்திற்கு அலைக்கழிக்கும் அளவிற்கு கொண்டு போய் நிறுத்திய சாதனை தான் இந்த ஸ்டாலினின் சாதனை. இது வந்து ஏதோ சிபிஐன்னு மட்டும் பார்க்காதீங்க. சிபிஐ வர வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு போலீஸ் வந்தாலே ஸ்டாலின் இப்படித்தான். 2001 ஸ்டாலின் கருணாநிதி கைதின் பொழுது எங்கே சென்றார் என்பதற்கு இதுவரையில் நேரடியான பதில் கிடையாது. கேட்டால் அவர் வந்து பதுங்கி இருந்தார். எதற்காக பதுங்கி இருந்தார்? சொந்த அப்பனை கைது பண்ணுறாங்க, வீட்டில் வந்து புகுந்து தூக்கிட்டு போகிறாங்க. நீ உருப்படியான மகனாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? என்னை தாண்டி எங்கள் அப்பனை கைது பண்ணு நீ நின்று இருக்கணும்ல. உன்னுடைய மச்சானா மாமாவோ இவர் முரசொலி மாறன் அவர் நின்னார்ல, எனக்கு பேஸ்மேக்கர் கருவி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் நிற்பேன் அப்படின்னு நின்னார்ல. உன்னால ஏன் முடியல? நீ எங்கே அப்ஸ்காண்டான? சரி, நீ அப்ஸ்காண்ட் ஆகிட்ட. உன்னுடைய அஞ்சோனஞ்சன் அழகிரின்னு உன் அண்ணன் அவர் எங்கே போனார்? சரி, அவர் மதுரையிலேருந்து வரணும், அது கஷ்டம், அதனால் அதை விட்டுருவோம். அடுத்து தமிழரசுன்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் எங்கே போனான்? அடுத்து முத்துன்னு ஒருத்தன் செத்து போனானே போன வருஷம், அவன் எங்கே போனான்? முரசொலி செல்வம்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்கே போனான்? அவனுக்கு போன வருஷம் செத்து போனான்னு நினைக்கிறேன். அவன் எங்கே போனான்? அப்போது இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும் பிரச்சனை என்று வரும்பொழுது கருணாநிதி குடும்பத் தலைவரிலிருந்து ஆரம்பித்து ஐயையோ கொள்றாங்களேங்கிற அளவில் தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் வீட்டு பெண்கள் பலிகடாவாக்கப்படுவார்கள். எப்படி? கனிமொழி திகாருக்கு அனுப்பப்பட்டார். தயாளம்மாவை நீதிமன்றத்தில் அழைக்கழிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. இதுதான் நீங்கள். சரியா? இப்படிப்பட்ட ஒரு வரலாறை வைத்துக்கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான வரலாறை வைத்துக்கொண்டு நீங்கள் சிபிஐயை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம் என்று அதிமுக, அதாவது அதிமுகவை பார்த்து நீங்கள் சொல்வீர்கள் என்றால், சிபிஐயை பார்த்து என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பயந்தார்? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சட்டப்பேரவையில் நீதாயா முழங்கின? காவல்துறையே உன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினை பார்த்து நான் கேட்கிறேன். சட்டமன்றத்தில் வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு கொடநாடு விவகாரத்தில் நீ என்ன பேசின? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கும் என்றால் அவர் என்ன சொன்னார்? என் மீது குற்றச்சாட்டு இருக்கும் என்றால் நீ வழக்கு பதிவு செய்து நீ வழக்கை நடத்து சொன்னாரா இல்லையா? நீ செஞ்சியா? மாறாக அதே சட்டமன்றத்தில் ஏறி நின்று கை நடுங்குது. அப்படி பார்த்து கொடநாடு என்னாச்சு, கொடநாடு என்னாச்சுன்னு எதிர்பார்த்து பாஞ்சிய நீதாயா முதலமைச்சர்? நீதான் சொல்லணும் கொடநாடு என்ன ஆச்சுன்னு. இன்னி வரைக்கும் உன்னால் சொல்ல முடிந்ததா? உன்னால் அந்த வழக்குகள் சார்ந்து ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை காட்ட முடிந்ததா? இல்லை. வெட்கம் இல்லாமல் வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறது உன்னுடைய காவல்துறை. அப்போ நீ வைத்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே எடுபடலை அப்படின்றதான உண்மை. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கு என்று போடப்பட்டது. யார் போட்டது? ஆர்எஸ் பாரதி, உன் கட்சியைச் சேர்ந்த ஆர்எஸ் பாரதி. அந்த ஆர்எஸ் பாரதி போட்ட வழக்கை
எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நான் சந்திக்க தயார் என்று உயர்நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது, இல்லை நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னது யார்? ஆர்.எஸ். பாரதி. உன் இஷ்ட கருணாநிதிக்கெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, நான் இந்த வழக்கை சந்திப்பேன், என் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, நான் சந்திக்க தயார் என்று சொன்னது எடப்பாடி பழனிசாமி. வழக்கை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது. வழக்கில் நிரபராதி என்று எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தார். உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த வழக்கில் அவர் நிரபராதி என்று வந்தார். இப்ப சொல்லு, சிபிஐ பார்த்து யார் பயப்படுவது? சிபிஐ பார்த்து பயந்து கொண்டு வெள்ளை கொடையை தூக்கி கொண்டு ஓடுவது நீ. உன்னுடைய குடும்ப பாரம்பரியமே அதுதான். வழக்கு என்று வந்துவிட்டால் சம்மணம் போட்டு மண்டியிட்டு சரண்டர் ஆவது உன்னுடைய குடும்பத்துடைய வழக்கம். சர்க்காரியா முதல் ஸ்பெக்ட்ரம் வரை அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீ மற்றவர்களை பார்த்து பேசலாமா? உனக்கு அந்த தகுதி இருக்கா? தராதரம் இருக்கா உனக்கு? இது எதுவுமே இல்லாமல் போகிற போக்கில் பேசிட்டு போனால் நீ வீராவேசமாக பேசணும்னு நினைப்பா? உனக்கு நல்லா தெரியுது. உன் கண் முன்னால் 2 மாதங்களில் உன்னுடைய இந்த ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்பது உனக்கு தெரிகிறது. அதனால் எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு எதையோ கத்திக்கிட்டு இருக்க. நீ கத்துறது எதுவுமே எடுபட போறதில்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, மற்றவங்களெல்லாம் விட்டுரு, உன்னுடைய வாக்குறுதிகள் என்னவானது? நீ தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் என்னவானது? ஒவ்வொரு இடமாக சென்று நீ கொடுத்த வாக்குறுதிகள், ஒவ்வொரு துறையாக நீ சென்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னவானது? இது சார்ந்து பதில் சொல்வதற்கு உனக்கு திராணி இருக்கா? ஒரே ஒரு பிரஸ் மீட் எதிர்கொள்வதற்கு உனக்கு திராணி இருக்கா? உனக்கு கிடையாது. ஏன்னா நீ ஒரு பொம்மை. அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீ ஒரு தத்தி. அப்படியான தத்தியாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய மகனை எப்படியாவது திணித்து விட வேண்டும். ஏனென்றால் உனக்கு நன்றாக தெரிகிறது உன் கதை முடிய போகிறது. உன் கதை முடிய போகிறதுன்னு அவன் அரசியலில் சொல்கிறேன். நீ எல்லாம் 100 ஆண்டுகள் இருக்கணும், வலியையும் வேதனையும் அனுபவிக்கணும். அதற்காவது நீ 100 ஆண்டுகள் இருக்கணும். ஆனால் நீ அரசியலில் உன்னுடைய கதை, அதுவும் ஆட்சி அதிகாரம் என்று வைத்து நீ ஆடிய ஆட்டம் இருக்கு பாரு, கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆட்டமெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. அது முடிவுக்கு வரும் தருவாயில் அணைகின்ற விளக்கு பிரகாசமாக எரியும் என்கிற நிலையில நீ எதையோ பேசிக்கிட்டு இருக்க. நீ எதை வேண்டுமானாலும் பேசு, அதை எதையும் ஏற்க மக்கள் தயாராக இல்லை. உன் வெட்டி உதாரை எல்லாம் நம்ப யாரும் தயாராக இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீ வீட்டிற்கு அனுப்பப்படுவது உறுதி. அது கடந்த முறை போன்று. ஏன்னா ஒவ்வொரு முறையும் உன்னுடைய கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. உன் கட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எதிர்கட்சி வரிசையில் அமர்வதே அபூர்வம் என்கிறது தான் உன்னுடைய கட்சியுடைய வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறு மீண்டும் படைக்கப்படுமா இல்லையா? நீ எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவாயா இல்லையா? 23 எம்எல்ஏக்களையாவது நீ பெறுவாயா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதற்கான விடை மக்களிடம் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.